ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்ரியோடைய போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி SS461க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் தான் எடுத்துருக்கோம். இது எல்லாமே ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட். லாஸ்ட்டில் இருக்கிற 3 டிஜிட் தான் நம்மளுடைய ABC போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை 137 ரிசல்ட். அதுக்கு முந்தின செவ்வாய் பார்த்தீங்கன்னா 071, அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை 245 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸன் பார்த்தீங்கன்னா PC போர்டோட 4554 சொல்லிட்டு கூட்டும்போது நம்மளுக்கான போர்டு நம்பர் கிடைக்கிது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் இந்த 575லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் 479. நம்மளுக்கு இங்கே PC மட்டும் தான் தேவை. ஸோ PCயை பொறுத்த வரைக்கும் 75 இருக்குது. ஸோ இதோட ப்ளஸ் 54. இதெல்லாம் ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட் நம்ம டேரெக்டாகவே கூட்டி போட்டுடலாம். 7ஓட 5 கூட்டினோம்னா 2, இங்கே 5ஓட 4 கூட்டினோம்னா 9. அப்போ 2 அல்லது 9 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான போர்டு அல்லது ஆல். போர்டா அல்லது ஆல் போர்டா. இப்போ நம்மளுக்கு இந்த 575க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 979. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. அப்போது போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்குது நம்மளுக்கு A and C நண்பா. ஸோ இந்த இடம் ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு AC ஃபார்மேட்டில் ஹிட் ஆகிருக்கு. இப்போது 979 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 979 ஃபுல் ப்ரைஸில் 279. ஆனால் இங்கே நம்மளுக்கு 79 போதும். இதோட ப்ளஸ் 54. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 5 கூட்டினோம்னா 2, 9ஓட 4 கூட்டினோம்னா 3. 2 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 979க்கு அப்புறம் கிடச்சிருக்கு போர்டு அல்லது ஆல். 2 அல்லது 3. இப்போ இந்த 979க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 245 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. அப்போ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு போர்டு இருக்கு நண்பா. ஒரு ட்ரா AC, 2வது ட்ரா நம்மளுக்கு போர்டு. ஸோ ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா பெய்ட்னா இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ போட்டு பார்த்தலாம். 245 ஃபுல் ப்ரைஸில் 602. ஸோ இதில் நம்ம தேவை 45 மட்டும்தான். இதோட ப்ளஸ் 2 தடவை நம்ம 54 பார்த்துட்டோம். அப்போ 2 தடவை 45 பார்க்கணும். இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 4 கூட்டினோம்னா 8, 5ஓட 5 கூட்டினோம்னா 0. 8 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 245க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல். 8 அல்லது 0. இப்போ இந்த 245க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 071. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மட்டும். இப்போ 3 ட்ரா முடிஞ்சு நண்பா. 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு போர்டு இருக்குது. இப்போ 071 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் 237. இதில் நம்ம 71 மட்டும் எடுத்தால் போதும். இதோட ப்ளஸ் 45. இப்போ இதை கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய இந்த செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் எடுத்து கெஸ் பண்ணி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா நம்ம பார்க்குறது எல்லாமே அந்தந்த கிழமை வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கெஸ்ஸிங் நம்பர் கிடைக்க சான்சஸ் இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் நேற்றுக்கு ஆனது முந்தானத்து இருந்தாலும் எடுக்கக்கூடாது நண்பா. ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்திங்கிற பேரில் வருது. ஸோ நேற்றைக்கு நம்மளுக்கு திங்கக்கிழமை வின்வின்ங்கிற பேரில் வரும். ஸோ அந்தந்த கம்பெனி பேர், அதாவது அந்தந்த கதவுகள் வெளியே போனால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கும், சாவி கிடைக்கிற மாதிரி. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 4 கூட்டினோம்னா 1, 1ஓட 5 கூட்டினோம்னா 6. அப்போ 1 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 071க்கு அப்புறம் நம்மளுக்கு கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல்.
ஆறா அல்லது ஒன்றா. இப்போ இந்த 071க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 137. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 4 ட்ரா முடிஞ்சு நண்பா. 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரா ஏசி போர்டு, ரெண்டாவது ட்ரா ஏ போர்டு, ஏ போர்டு, ஏ போர்டு. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி இடத்துல இருக்கும். ஏன்னா இந்த 137 தான் நம்முடைய போன வாரம் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த செவ்வாய்க்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே பார்த்தாச்சு நண்பா. நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி தான் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 137 ஃபுல் ப்ரைஸில் வந்து 273. இதில் நம்ம எடுக்க போகிறது 737. ஸோ 2 ட்ரா 4-5 பார்த்தாச்சு. அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு +54. இப்போ கூட்டிடலாம். 5ஓட 3 கூட்டினோம்னா 8, இங்கே 7ஓட 4 கூட்டினோம்னா 1. 8 அல்லது 1 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க ஏ போர்டு நண்பா. ஃபார்மெட் படி நம்மளுக்கு 8 அல்லது 1 கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்துக்கலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு, 8 அல்லது 1. 8 1 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பர். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸுக்கான சான்சஸ் இருக்குது நண்பா. ஏன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு தடவை தான் பெயர் வந்திருக்கு. அதுக்கப்புறமா நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்கல. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு லக் இருந்தால் பெய்ட்ஸ் கூட வரலாம். 8-1 1-8 1-1 8-8 இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு கெஸ் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு போர்டு மாறல, கண்டினியூஸாக ஏ போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவலையும் நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா பயன்படுத்திங்க. இல்லை எனக்கு ஆல் போர்டுக்கு தான் சான்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 1/4/2025 ஸ்ரீசக்தி SS 461க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.